ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு WinNest Samayal. இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமையலுக்கு தேவையான பேசிக்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மசாலா ஐட்டம் தான். அந்த மசாலா ஐட்டமை கடையில் வாங்காமல் எப்படி நம்ம வீட்டில் ஹைஜீனாக தயாரிக்கலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்காக நீங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த 3 விதமான மசாலா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பட்டை, அன்னாசிப்பூ, ஏலக்காய் பொடி எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். அதுக்காக நான் ஒரு 50 கிராமுக்கு பட்டை எடுத்திருக்கேன். இந்த பட்டையோட 50 கிராம் அளவு அன்னாசிப்பூ ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம வறுத்து விட்டதும் ஒரு 50 கிராம் அளவு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். மூணுமே ஒரே ரேஷியோ தான். 50 கிராம் ஆட் பண்ணோம்னா மூணுமே 50 கிராம், 1:1 ரேஷியோ. இதை நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எது வரைக்கும்னா இந்த பட்டை, அன்னாசிப்பூ, ஏலக்காய் வந்து சூடாகிற வரைக்கும் எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். பாருங்கள், இது ரொம்ப வாசனை பொருள். இதெல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இது ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணி நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். இதோட அளவு வந்து நிறையா இருக்கிறனால நான் 2 பேட்சஸாக ஆட் பண்ணி நான் அரைச்சிருக்கேன். இப்போ ஒரு பேட்ச் ஆட் பண்ணிட்டோமா, 2வது பேட்சையும் நான் இப்போ ஆட் பண்ணிட்டேன். நம்மளோட பட்டை, அன்னாசிப்பூ, ஏலக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது சூப்பரான மசாலா. நாங்கள் போடுற ரெசிப்பியில் எல்லாத்துலேயுமே நாங்கள் இதை ஆட் பண்ணுவோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மிளகு பொடி. இந்த மிளகு பொடி எப்படி பண்ணலான்னா, ஒரு 100 கிராம் அளவு மிளகு எடுத்திருக்கேன். மிளகு ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இது ரொம்பவும் வாசனை பொருள் இல்லையா? இதோட ஒரு 20 கிராம் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சீரக பொடியும் தனியாக ஆட் பண்ண வேணாம், இதிலே நம்ம ஆட் பண்ணுறோம். 10 கிராம் அளவுக்கு வந்துட்டு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம அந்த மூணுமே சூடாகிற அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிவிட்டு வறுத்து விட்டுட்டு இதை நம்ம கூல் பண்ணுறதுக்காக நான் இந்த பேப்பரில் போட்டிருக்கேன். இது ஆறட்டும். இது ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை நம்ம நல்லா அரைச்சிடலாம் ஃபைன் பவுடராக. பாருங்கள், இப்போ நம்ம அரைச்சிட்டோம். இப்போ நான் வேணுங்கிற அளவுக்கு நான் வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த உப்பு நம்ம ஆட் பண்ணுறதுனால இப்போ முட்டைக்கெல்லாம் நம்ம ஆட் பண்ணோம்னா முட்டையில் உப்பு தனியாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. நம்மளோட அருமையான மிளகு பொடி ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுத்து பார்க்க போகிறது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி செய்யலாம்னா, நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு இஞ்சியை தோல் உரித்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி 100 கிராம் அளவுக்கு பூண்டையும் நல்லா தோல் உரித்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டையுமே வந்து சரிசமமான அளவுக்கு தான் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இதை மிக்ஸி ஜாரில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி எதுவுமே விடாமல் நம்ம வந்து அரைக்கணும். ஏன்னா இஞ்சி பூண்டில் இருக்கிற தண்ணி வந்து விட்டுரும். இதை அரைச்சிட்டோம்னா நம்மளோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த அருமையான மசாலா எப்படி செய்யலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த மாதிரி மசாலாவை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணி நீங்களும் ஆரோக்கியமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு, இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் தான் நாங்கள் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆர் வீடியோ.